அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதா பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 1% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தரலாம். கூகுளில் இலங்கைக்கு ஒரு தினாருடைய மதிப்பு 977 ரூபாய் 58%, இந்தியாவுக்கு 275 ரூபாய் 53% இருக்கிறது. இந்த வாட்டி கூகுள் பீட் பண்ணிருச்சு எக்ஸ்சேஞ்சை விட. அதிகமான ரேட் கூகுளில் காட்டுது. அதே போல் கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சில் வச்சு பட்டுச்சீட்டை செக் பண்ணிக்கோங்க. ரேட்டை கொஞ்சம் கம்மியாக போட்டுருவாங்க, அக்கௌண்ட் நம்பரை மாற்றி அடிச்சிருவாங்க, நேமை மாற்றி அடிச்சிருவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்குது. செக் பண்ணிட்டு போங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபேல்ஸ் போன்ற கட்டணங்களை மறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துறது. குவைத்தில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது அப்படின்றது சிலருக்கு தெரியவே தெரியாது. நானே ஒரு 2 வருஷத்துக்கு அல்முல்லா, அல்முசைனியை தவிர வேறு எக்ஸ்சேஞ்சை பற்றியே நாலேஜ் இல்லை, தெரியாது. அதே மாதிரி தான் இன்னும் பலரும் இருக்கிறாங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளட்டும் அப்படின்றதால தான் இத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்துறது. அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் குறிப்பாக குவைத்தை பொறுத்த வரையில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு கட்டணம், அதே போல் ஒவ்வொரு ரேட் வழங்குறாங்க. ஆனால் சில எக்ஸ்சேஞ்ச் ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்நாதா, சஜில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளில் கொஞ்சம் நல்ல ரேட் கொடுக்குறாங்க. முடிந்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுடைய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 657 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 767 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 811 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 876 ஃபீல்ஸ். மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சிருக்குது. 22 கேரட் 22 தினார் 811 ஃபீல்ஸுக்கு போயிடுச்சு. இந்த நாட்களில் நகை கடை பக்கமே போயிடாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு பொறுமையாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில் விலை குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இப்போதைக்குன்னா விலை கொடுத்து வாங்காதீங்க. மெசேஞ்சரில் மெசேஜ் அனுப்புகிறவங்க இந்த மெயிலை நல்லா பார்த்துக்கோங்க. ரெட் கலரில் சிம்பிள் காட்டுது. அதே மாதிரி திஸ் பர்சன் இஸ்ன்ட் அவைலபிள் இன் மெசேஞ்சர்னு காட்டுது. அதே மாதிரி இந்த சட் இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பினாங்கன்னா அவங்களுடைய சட் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு வராது. கீழே பாருங்கள், திஸ் பர்சன் இஸ் அன்அவைலபிள் ஆன் மெசேஞ்சர் அப்படின்னு தான் வருது. அப்படி இருக்கிறதால அப்போ எனக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியாது. ஒரு சிலர் மெசேஜ் போட்டுட்டு நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு கவலைப்படுவீங்க. உண்மை அது இல்லை. நான் மெசேஜை பார்த்திருப்பேன், ஆனால் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இங்கே மெசேஞ்சரில் இருக்காது. அது என்னுடைய ப்ராப்ளம் இல்லை, உங்களுடைய மெசேஞ்சருடைய ப்ராப்ளம். நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன், இருந்துமே சில நேரங்களில் மெசேஞ்சருக்கு இந்த மாதிரி காட்டுது. ஒரு நாளைக்கு 100-150 மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஆனால் சில மெசேஜுகள் இந்த மாதிரி பிரச்சனையும் வருது. சுனாமி எச்சரிக்கை 7.2 ரெக்டரில் பூகம்பம். தொடர்ந்தும் பிரச்சனைகள். குரங்கு காய்ச்சல். 5 அதிகாரிகளுக்கு கத்தி குத்து. ஜஹராவில் சம்பவம். 2 நாடுகள் ஒத்துழைத்தால் போதும் உலக அமைதியை பேண முடியும். இன்றிலிருந்து ஆரம்பம் 3வது கைரேகை. கேமரா வச்சு தட்டி தூக்குறாங்க. பினைதல்காரில் அதிரடியான சோதனை. உள்துறை அமைச்சர் ஃபைலகா தீவை பார்வையிட்டார். 4வது ரிங் சாலை மரண சாலையாக அடுத்த பெயரை பெறப்போகின்றது. அதே போல் 552 பேருடைய அட்ரஸ் அளிக்கப்பட்டது. முனிசிபாலிட்டியின் அதிரடி சுத்திகரிப்பு பணி. அதே போல அகாமா விற்பனையாளர்கள் தொடர்ந்தும் கைது.
பல முக்கிய தகவல்கள் இருக்குது. வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். முதலாவது தகவல், குவைத்துடைய வானிலை அவதான மையம் தெரிவித்த மாதிரியே இப்போ ஜித்தாவில் ஆரம்பமாக இருக்குது தூசியுடன் கூடிய காற்று. இன்னும் ஒரு நாள் அல்லது 2 நாளைக்குள்ள குவைத்தை வந்தடையும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கவனமாக இருக்கும். ஃபைசர் இன்ஜெக்ஷனில் எதிர்வினை. குரங்கு காய்ச்சலுக்கு தொடர்ந்தும் உலக சுகாதார மையம் ஒவ்வொரு கம்பெனிகளோட டீல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது கொரோனாவுக்கு அடுத்தது இது, அதுக்கு அடுத்தது அது, இன்னும் என்ன வரப்போகுதோ, கோழி காய்ச்சல், அதுக்கப்புறம் எலி காய்ச்சல், பூனை காய்ச்சல், இன்னும் எத்தனை காய்ச்சல்களை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலை. இந்த உலக சுகாதார மையத்துடைய நாடகம், இந்த கம்பெனிகள், மருந்து கம்பெனிகளுடைய நாடகங்கள் எப்போ தான் முடிவுக்கு வரும்னு தெரியல. பயோவார் என்றது நிச்சயம் மக்களை. இப்போதைக்கு கன்னால் சுடுறது இல்லை, ஆர்ட்லரி அனுப்புறது இல்லை, ராக்கெட் லான்ச்சர் அனுப்புறது இல்லை, ஜஸ்ட் பயோவார், கிருமிகளை வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுதான் உறுதியாக இருக்குது. அதே மாதிரி நாட்டுக்கு போயிருக்கிறவங்க முடிந்த வரைக்கும் வேலைகளை துரிதப்படுத்திட்டு வரப்பாருங்க. எதிர்வரும் நாட்களில் விமான நிலையங்களில் என்ன மாதிரியான சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்ல தெரியல. இப்போவே இலங்கையில் PCR எடுக்கணும், வார எல்லாருடைய சுகாதாரத்தன்மையை செக் பண்ணி தான் உள்ளே எடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. எதுக்கும் தயாராக இருங்க, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல், 7.2 ரிக்டர் அளவிலான பூகம்பம், நில அதிர்வு பதிவாகியிருக்குது. ரஷ்யாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கம்சாட்கா தீபகற்பத்தில் 7.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மேலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சுனாமியா மறுபடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பாதுகாக்கட்டும். ஆனால் 7.2 ரிக்டர் என்றது அச்சுறுத்தக்கூடிய ஒரு பூகம்பம் தான். 4 ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் மோதல் அபாயம் முன்னெப்போதையை விட அதிகமாக உள்ளது. தற்போது இந்த அச்சுறுத்தல்களிலிருந்து பின்வாங்குமாறு அதன் முகவர்களை நாங்கள் கேட்டு வருகின்றோம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் இரு நாடுகளின் தீர்வு மட்டுமே இப்பகுதியில் அமைதியை ஏற்படுத்த முடியும். அதுக்கு இஸ்ரேல் அமைதியாக இருந்தால் மற்ற நாடுகள்லாம் அமைதியாக இருக்கும். இஸ்ரேல் அவங்களுடைய குரங்கு சேட்டையை காட்டினா நிச்சயமாக அடி வாங்குவாங்க. அதிகாரப்பூர்வ செய்தித்தாளில் குவைத் டுடே வெளியிட்ட தகவலின்படி குடியிருப்பின் உரிமையாளரின் அறிவிப்பின் அடிப்படையில் அல்லது கட்டிடம் இடிப்பதற்கான அடிப்படையில் 552 பேரின் குடியிருப்பு முகவரிகளை ரத்து செய்ததாக சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் அறிவித்துள்ளது. 552 பேருடைய அட்ரஸை தூக்கிட்டாங்க. செக் பண்ணி பாருங்கள் கூகுளில் போயிட்டு. அதுக்கப்புறமா உடனே இதை மாற்றிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் 30 நாளுக்குள்ளே இந்த காலக்கெடுவில் நீங்கள் மாற்றலைன்னா 100 தினார் அபராதம். இன்றிலிருந்து ஆரம்பமாகிறது குவைத்தில் 3வது ஃபிங்கர் பிரிண்ட். 3வது கைரேகை காலங்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் காலையில் 30 நிமிட கருணை காலம் மற்றும் பெண்களுக்கு மற்றொரு 15 நிமிடங்கள். வேலைக்கு வந்தால் இனிமேல் வேலையை முடிச்சுட்டு வெளியாகும் வரைக்கும் எங்கேயுமே அசைய முடியாது. வச்சாங்களா ஆப்பு? அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், தற்போது மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாவின் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் பல பகுதிகளில் ஏற்படுத்திய சோதனைகள், வதிவிட புலனாய்வு திணைக்களம், வதிவிட அனுமதி பத்திரங்களை கடத்தல், போலி சான்றிதழ்களை செய்தல், முறைகேடாக தொழிலாளர்களை படிக்க அமற்றுதல் போன்ற சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபட்ட 6 பேரை ஆசிய நாட்டவர் மற்றும் எகிப்தியர் மற்றும் சிரிய நாட்டவர், இந்த 3 தேசங்களைச் சேர்ந்த நபர்கள் 6 பேர் கைது பண்ணப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. அக்காமா விற்பனை செய்கிறது, இந்த காதிம்ல ஷூனில் அக்காமா பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் இனி வரும் காலங்களில் நோவே, ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கடல் கடந்து குவைத்துக்கு வந்தோம், குவைத்திலிருந்து கடல் கடந்து போய் வேலை செய்ய போகிறோம். ஃபைலக்கா தீவை தற்போது சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான
முன்னாயத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அல் கபாஸ் செய்தித்தாளில் தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாஹ் மற்றும் கடலோர காவல் படையின் இயக்குனர் ஜெனரல் பிரிகேடியர் ஜெனரல் ஷேக் முபாரக் அல் சபான் அவர்கள் தற்போது இந்த ஃபைலக்கா தீவை நேரடியாக சென்று கண்காணித்து வருகின்றனர். ஃபைலக்கா தீவில் எதிர்வரும் காலங்களில் இனிமே சுற்றுலாத்தலமாக மாற்றத்துக்குரிய ஏற்பாடு விரைவில் நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 5 வருஷத்தில் எதிர்பார்க்கலாம். முதல்ல சில்க் சிட்டி வந்து சேரட்டும். அடுத்ததா அமைச்சர் கேமராவில் செக் பண்ணுறாரு. இந்த பக்கம் சோதனை விரைவிலேயே நடக்குது. ஒரு பக்கம் இருந்து தம்பி அந்த மஞ்சள் டிஷர்ட் போட்டு போகிறவனை பிடி, அந்த மொட்டையை பிடி, அந்த கட்டையனை பிடி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையாக சொல்லி பிடிக்க வைக்காங்களோ தெரியலை. அந்த பக்கம் அமைச்சர் பார்த்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த பக்கம் அதிரடி கைது. பினை தல்கார் பகுதியில் அதிரடி சுற்றி வளைப்பு. சொன்னா புரியாது, பார்த்தா புரியும். பாருங்க நேற்றைய சம்பவத்தை. தெரிவிப்பது நான், தீர்மானிப்பது நீங்கள். பார்த்தீங்க தானே, பக்குவமாக நடந்துக்கோங்க. தற்போது பாதுகாப்பு பணியாளர்களை தடுத்தல் மற்றும் பொது ஊழியர்களை தாக்குதல் போன்ற வழக்குகளில் விசாரணையின் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளனர் 2 அதிகாரிகள். ஜஹரா பகுதியில் நடந்த சம்பவம். 3 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் 2 பாதுகாப்பு அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதில் கைகலப்பு, கத்தி குத்து சண்டை ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஜஹரா பகுதியை எடுத்துக்கிட்டாலே சண்டை, அடிதடி, கொலை, துப்பாக்கிச்சூடு, இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் தான் கேட்க வேண்டி இருக்குது. குறிப்பாக இந்த குவைட் சிட்டி பக்கம், இந்த சிட்டி பக்கம் இருக்கிறவங்களை கொண்டு போய் ஜஹராவில் உள்ள ஒரு கஃபீல்கிட்ட வேலைக்கு விட்டால் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க. என்ன கொடுமை இது! ஒரு பக்கம் பாதைசாரிகளுக்கான கடவைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் அது இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இப்படித்தான் பண்ணணும். வெள்ளைக்காரனே கலாய்க்கிற நிலைமைக்கு போயிடுச்சு குவைத்துடைய வீதிகள். Crossing. Not close to. Nothing. And then if you want to go to the tourist side, you run.
You run across and you get to Marina. What an interesting. என்னடா இது வெள்ளைக்காரனுக்கு வந்த சோதனை குவைட்டில். அதே போல தான் குவைட் டவர்ஸில் நடக்கிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி பைசிக்கலிங்குக்கு வேறொரு ரோட் வந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பைசிக்கலிங் போகிற ரோட்லேயே தான் நடக்கிறாங்க. அதால் வரக்கூடிய வினைகளை பாருங்கள். اليوم الكل معصب. பைசிக்கலில் போகிறவங்களாம் அந்த பெண் வந்து ஹமார்னு திட்டுறாங்க. ஆனால் இதில் யார் ஹமார் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். 4வது ரிங் சாலை மிகவும் ஆபத்தான சாலையாக மாறி வருது. ஷோய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல பிரிட்ஜுகள் 4வது ரிங் சாலையில். سعد الله صباحكم يا متابعين يعطيكم العافية. طبعا أنا حاليا متواجد على الدائر الرابع باتجاه سالمية. هذه الري شويخ، هذا الجسر لازم تشيكون عليه يا هيئة الطرق يا وزيرة الأشغال، تفضل يشوفي. أكثر من كذي خطورة ما نعرف. الناس قاعد تشتكي من هذه الحفرة وهناك بعد فيه هذه المفاصل المدد كلها خربانة. شوفوا يعني الواحد واقف مكان خطر بس على اساس يوصل لكم الرسالة. وانا سبق وان قلت شكلوا فريق عمل يشيك على كل الاحفر والتسورة اللي موجودة في ديرتنا الكويت. وصلت ஒமேரியா 50வது ரிங் சாலை 5வது ரிங் சாலை எக்ஸிட் பாயிண்டில் தொடர்ந்துமே விபத்துக்கள். மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிறதால தொடர்ந்துமே இந்த பிரச்சனை இருக்குது. சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததால் இது வரைக்கும் பல விபத்துக்கள் உள்ளாகியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நல்ல டீப்பாக உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. 7வது ரிங் சாலையில் பயணிக்கக்கூடிய ஓட்டுநர்கள் ஓரமாக ஒரு வண்டி நிறுத்தி இருக்கிறாங்க. ஒரு வேளை பஞ்சராக இருக்குமோ, என்னடா ப்ளஷர் கூட இல்லாமல் நிப்பாட்டி இருக்கிறாங்களே, என்ன ஆயிருக்கும், வண்டி ஒரு வேளை பழுதாகி நிப்பாட்டி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் முட்டாள்தனம். ஏன்னா அதுக்குள்ளே கேமரா இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் இப்போ புதிதாக வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 7வது ரிங் சாலை நம்பர் 7 ஜுனுப் அப்துல்லா முபாரக், கரீப் அப்துல்லா முபாரக், சுலைபியா, வஃப்ரா இந்த மாதிரி பகுதிக்கு போகக்கூடிய ரோடு தான். சாரி, வஃப்ரா இல்லை, மன்னிச்சுக்கோங்க, ஜப்ரா, அந்த காய்கறி மார்க்கெட் மற்றும் கெப்த்துக்கு போகக்கூடிய ரோடு. பாருங்கள், அவ்வளோ அழகாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. வெள்ளை கலர்லையும் இருக்குது, ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி, ஒரு சாம்பல் கலர் மாதிரி ஒரு வண்டியும் இருக்கும். உள்ள கேமரா இருக்குது. 120 தாண்டி போனீங்கன்னா பிடிச்சிருவாங்க. ரொம்ப கவனம். அதே மாதிரி 7வது ரிங் சாலை ரோடில் போகிறவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றத பாருங்கள். இது வந்து நான் ரொம்ப ஸ்லோவில் எடுத்த வீடியோஸ். ஒரு 20 ஸ்பீடில் போயிருப்பேன். ஒவ்வொரு பள்ளத்தில் எப்படி இறங்குது வண்டின்னு பார்த்தீங்களா? அப்போ ஒரு 100-120 ஸ்பீடில் வந்து இந்த பள்ளத்தில் விழுந்தா உடனே டயர் வெடித்து ரிம்மும் சேர்ந்து உடைஞ்சி வண்டி அப்படியே தலைக்கீழே ஒரு 3-4 தடவை புரட்டி எடுத்துடும் போல். நல்லா பாதுகாக்கட்டும் அனைத்து ஓட்டுநர்களையும். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி வீதி ஓரங்களில் நிற்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த மிக முக்கியமான தகவல், ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிலேயே கை வச்சுட்டீங்களே விடுவோமா நாங்கள் அப்படின்ற மாதிரி குவைத்துடைய முனிசிபாலிட்டி அரச சொத்துக்களை அத்துமீறி நுழைப்பது ஒரு குற்றம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நகராட்சி ஊழியர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை தாமதப்படுத்த எந்த காரணமும் இல்லை. அதனால் அவசரமாக அத்துமீறியவர்களை
உடனடியாக கைது செய்யவும் மற்றும் அவர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கவும் ஆரம்பம். يوم السبت بالليل الساعة 8 شوف هذا راعي الجيب وهذه السيارات واقفين عند مسجد سالم العلي. شوف عند سالم العلي يبيعون ويشترون من هناك على ابونا واقفين عند المسجد وهم سيارات واقفة. شوف سيارات واقفة يبيعون ويشترون من هناك. هذه அகமதி கவர்னரேட் பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி. இந்த சூழலில் தயவு செய்து ரொம்ப கவனம். வெளியில் ஏதாவது கார்கோ போடுறதுக்கு பொருட்களை சேகரித்து வச்சுருக்கீங்களா, இல்லை 4-5 நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து உட்காரத்துக்கு ஒரு சோஃபா செட்டாவது வச்சுருக்கீங்களா, அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா முனிசிபாலிட்டி அதிரடியாக எல்லா பகுதிகளிலையுமே சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொள்கிறாங்க. அவங்க கண்ணில் எது பட்டாலும் தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் இருந்தாலும் அல்லது தனியாக எங்கேயாவது அனாதையாக கிடந்தாலும் கட்டில், கபேட், அதே போல் மெட்ரஸ், இந்த மாதிரி எந்த பொருட்களையுமே வெளியில் வைக்காதீங்க. குப்பைகளை போடுறதுல நம்பர் 1 யாருன்னு பார்த்தா குவைத்திகள் தான். اليوم يوم السبت الموافق 3/8/2024. شغل الصين موقف سيارات، اكل اكله وشرب شربه قط وصخ. يعرف ان في ناس نص من وراء. شوف يلا الحين بعد مخدته طالع هذه الكويت من يقول لهم شيء ما حد يقول لهم. في احد ينظف وراهم. هذا الزباله كلها هني موجوده، عرفت؟ ماك فايده طيب صح خالد. ها محمد وايد وسخ. يلا ينظف وراهم ما حد يخالفهم ولا شيء، مستانسين. الحين بروح حق البحر بعد وطالع. يلا مع السلامه. அதை நான் சொல்லலை, அவரே தான் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டியில் போய் உட்காருவாங்க, வண்டிக்குள்ளே இருந்து சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறமா மெதுவாக கதவை திறந்து அப்படியோ கீழே நோகாமல் வச்சுட்டு வண்டி ரிப்பேர்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சிலர் வந்து அப்படியே வச்சுட்டு போவாங்க, சிலர் வந்து குப்பை தொட்டியில் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வீசிட்டு போயிடுவாங்க. அப்படியே வண்டியிலேருந்து கண்ணாடி திறந்து உடனே ஒரு வீசு. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. ஆனால் கடைசியில் இது எல்லாமே தலைகீழாக வந்து நிற்கிறது யாருக்கு மேலே? வெளிநாட்டவர் மேலே. அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விடயம், வாகனத்தை நிறுத்தும் போது எங்கேயாவது நீங்கள் இந்த மாதிரி இவங்க கதவை திறந்து அழகாக பார்சலை கீழே வைக்கிறாங்க இல்லையா, அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே பார்க்கிங்கில் போய் வண்டியை நிறுத்துவீங்க. அந்த பார்சல் அப்படியே இருக்கும். யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, பாருங்கள் குப்பையை வெளியில் வச்சுருக்காங்க அப்படின்னு உங்கள் வண்டியை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
யாரோ சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை கையில் எடுத்த குற்றத்துக்காக நம்மளை கைது பண்ண மாதிரி போயிடும். அதனால் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி குப்பைகளை வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா உங்கள் வண்டிக்கு பக்கத்தில் இருக்குதுன்னா மாய்ச்சல் பார்க்காம உடனே எடுத்து அதை குப்பை தொட்டியில் போடுங்க. இல்லையா அதை எடுக்கிறதுக்கு எனக்கு நான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் வண்டி எடுத்து ஓரமாக்கிறீங்க. இல்லை யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ அடித்து அனுப்பிட்டாங்கன்னா அந்த ஃபைன் உங்களுக்கு தான் விழும். ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.